இந்த ஆண் சமுதாயம் என்பது பெண்களை எப்போவுமே தட்டிட்டு தான் இருக்கும். சொல்லலாம் எந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்த்த இப்போ ஆண்கள் தட்டுறதை விட கூட சக பெண்கள் தான் நம்மளை ரொம்ப தட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஸோ இன்னும் பெண் சமுதாயம் வளர வேண்டியது நிறைய இருக்கிறது. பெண்களுக்கான அரசியலில் வந்துட்டு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 33% ஒதுக்கீடு செய்ய சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? இன்றைக்கி 50% லோக்கல் பாடியில் வந்திருக்கு. ஆனால் எப்படி வந்திருக்கு? ஆண்களுக்கு சீட்டு கிடைக்காததுனால அவங்களோட பொண்டாட்டிகளையோ அவங்க அம்மாவையோ தங்கச்சி யாராவது நிப்பாட்டுறாங்க. ஆனால் ஆள்வது யார்? கோப்பில் சைன் போடுறது மட்டும்தான் பெண்களாக இருக்கிறாங்க. ஆனால் மீதி உள்ள தீர்மானங்களை எடுப்பது அனைத்துமே ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை உடைத்தெறிவதற்கு பெண்கள் முன்வர வேண்டும். தங்களுக்கான பாதை என்ன என்பதை பெண்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்துட்டு வெறுமனை பெண் சுதந்திரம் என்பது வெறும் சும்மா ஒரு பேண்ட்டு டிஷர்ட் எல்லாம் போடுறது இல்லை. இது பெண் சுதந்திரம் என்பது நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது வேறு. அனைத்திலும் அது சம உரிமையை நம்ம கேட்குறோம். வந்துட்டு சம உரிமை நம்ம எதில் கேட்குறோம்? இதுலேயும் அரசியலையும் கேட்கணும். இன்றைக்கி பெண்கள் சாதிக்காத இடம் இல்லை. அதே போல் ஆனால் வெற்றிடம் என்பது பெண்கள் அரசியலில் 1-2% தான். மேபி ஹார்ட்லி ஒரு 2% கூட சாதிக்க எங்களால் முடியலை. முடியாததற்கு காரணம் வீட்டு சூழல் என்று சொல்லலாம், அல்லது நம்மளுடைய சொசைட்டியுடைய சூழல் என்று சொல்லலாம். இப்படியான சூழ்நிலையில் வந்துட்டு பெண்களை வந்துட்டு அமுக்குது. ஆனால் இதிலிருந்து பெண்கள் வெளியில் வர வேண்டும்.